முதலில் அடுப்பை பத்த வைக்கவும். ரெண்டாவது ஒரு குக்கரை வைக்கவும். அப்படி இல்லைன்னா ஒரு குண்டான வைக்கவும். எண்ணெய் உங்களுக்கு போதும் அளவுக்கு ஊற்றவும். ஊற்றியாச்சா? பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். ஆனா நன்றாக அடிப்பிடிக்காமல் கிளறவும். அது மிக முக்கியம். இதை கொட்டவும். இது ஒன்றாக இது கொட்டவும். ஆமா, அது வந்து கொட்டணும். நீங்க மொத்தமா கொட்டலாம். ஆனா இது இப்படிதான் கொட்டணும். பச்சை மிளகாய் போட்டதுக்கு அப்புறம் வெங்காயம் போட வேண்டும். இதுல 1-2 இருக்கும், பரவாயில்லை. நம்ம இன்னும் சேர்த்து கொட்டிவிடுவோம். அப்படியே ஆனதுக்கு அப்புறம் அப்படியே தட்டை ஊறப்படும். அப்படி போட்டாச்சா? அப்புறம் மறுபடியும் ஒரு தக்காளி போட்டது பிறகு மீன் உட்காந்து போடவும். தலைமையில கொட்டவும். மீண்டும் கிளறவும். அப்புறம் இதுக்கு பேர் தயிர்னு சொல்றாங்க. ஆமா, இதை நன்றாக போட்டோம். கிணத்துல வந்துதான் மறுபடியும் தக்க போட்டாங்க. உர ஊற்றினா நாங்கள் எப்பவுமே உர ஊற்றி தான் ஊற்றுவோம். கடைகள்லாம் பீசி தக்காளி மேலே தலையில் எப்படி கொட்டினா சீக்கிரம் வாங்க. ஆனால் நிறைய பேர் கொட்ட மாட்டீங்க. அப்புறம் ஒரு சீக்ரெட், ஒரு கிண்ணம் எடுத்துக்கும். அதுல ஜீரகம், பெருஞ்சீரகம், மிளகு, கொத்தமல்லி, கரம் மசாலா, காரத்தூள், மஞ்சத்தூள், எல்லா தூளையும் இந்த மாதிரி கிண்ணத்துல போட்டுக்கணும். புரிஞ்சுதா? கிண்ணத்துல போட்டுக்கணும். போட்டு புரிஞ்சுச்சா? ஏன்னா நம்ம எல்லாம் தனித்தனியா வைக்கும்போது கொட்டுறதுக்குள்ள இங்க வந்து தீஞ்சிடும். அதுக்குதான் இந்த கிண்ணம், முன்னெச்சரிக்கை. அப்படி தலையில கொட்டிட்டோம். பாத்தியா, நான் சொன்ன பத்தியா எல்லா கலரும் ஒண்ணா வந்துச்சா? அப்புறம் இந்த கிண்ணத்தை இது தூக்கி போடணும். ஐயோ, இந்த அடுப்பு வந்து கடை அடுப்பு அப்படிதான் இருக்கும். அப்புறம் நம்ம முன்னாடி எலும்பெல்லாம் ஒதுக்கி என்ன மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு எலுமிச்சம்பழம் எல்லாம் போட்டு கழுவி ஆல்ரெடி வச்ச சிக்கன் எடுத்து கொட்டணும். போட்டு பத்தியா பிடிச்சிச்சு பத்தியா? இதை வந்து முன்னாடியே செஞ்சுருக்கணும். சிக்கன் நான் தேடணும், கிடைக்கல. அதனால இப்போ தலை மேலே கொஞ்சம் தண்ணி கொட்டணும். அப்போதான் இந்த மசாலா வந்துடும். ரொம்ப கொட்டக்கூடாது. ஒரு அரை கிளாஸ் பத்தியா? அடுப்புல பத்தியா வந்துடுச்சா? இது சிக்கனை முன்னாடியே போட்டிருந்தேன்னா இந்த மாதிரி நடந்துட்டாரு. அதனால சிக்கனை பக்கத்துல வச்சுக்கணும். ஆமா, டைமே கொடுக்காது இந்த அடுப்பு. இப்ப இது முடிஞ்சிச்சா? இப்ப வந்து தண்ணி ஊற்றணும். நாங்க வந்து கிரேவி அதுதான். இது பாக்கிறதுக்கு தண்ணி மாதிரி இருக்குன்னு யோசிக்க கூடாது. ஆகும். அது கொதிக்கணும். இந்த கரண்டியை நன்றாக தூக்கி மேல வைத்துவிட்டு இதுல இருப்பது இந்த கரண்டியை தூக்கி மேல வச்சிருங்க. இதுல வந்து இந்த கிண்ணம் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜார்ல ஒரு 4 பத்த தேங்காய், கொஞ்சோண்டு கசகசா, கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம், அவ்வளோதான். இதை போட்டு முந்திரி பருப்பு போடணும். அதை நான் மறந்துட்டேன், நீங்க மறந்துடாதீங்க. முந்திரி பருப்பு போடணும். இல்ல போட்டாச்சு, சொல்ல மறந்துட்டேன்.
முந்திரி பருப்பு போட்டுடணும். இதை போட்டு எல்லாத்தையும் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி அரைச்சிக்கணும். உங்க சௌரியம், நாங்க அம்மியில தான் அரைச்சோம். அப்படி பண்ணிட்டு இதுல நம்ம தண்ணியை ஊற்றி இப்படி 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 என்று குலுக்கி இப்படி ஊற்றியாச்சா, வேலை முடிச்சா. ஆமா, இப்படி ஒரு கலரி தண்ணிக்கும் இப்ப தண்ணிக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுமே. கட்டியா இருந்தா இந்த கரண்டி தூக்கி அப்பால கலசிட்டு அது மேல இப்படி மூடி போட்டு, குக்கர் எனக்கு மூடு வரல, என்னோட அசிஸ்டன்ட் மூடுவாங்க. அவங்க எங்க போயிட்டாங்க? மூடுங்க. மூட்டாங்க என்னோட அசிஸ்டன்ட். இது விசில் 3 விசில் வந்ததான் நம்ம குக்கரை ஆஃப் பண்ணிட்டு தோசை ஊற்றி சாப்பிடுவோம். அப்போ உங்களுக்கு காமிக்கிறோம். கடைசி விசில் வந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்றோம். ஒரு 10 நிமிஷம் முதலில் அடுப்பை மெதுவாக பற்ற வைக்கணும். ஏன்னா இது கடை அடுப்பு. இந்த தோசை கல்லுல தண்ணி பட்ட 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 பட்டன்னு அப்படியே மெதுவாக மாவை ஊற்றி இப்படி ஒரு சுத்து, அப்படி ஒரு சுத்து, நடுவில் ஓட்ட வரும், அதெல்லாம் கண்டுக்கூடாது. எப்படி இருக்கிறது தோசை? இதுதான் ஏன் தோசை. இப்படி எடுத்து எண்ணெய் குழிக்காண்டி நிறைய எடுக்கணும், ஆனா ஊத்தக்கூடாது, உடம்புக்கு நல்லது இல்லை. கொஞ்சமா அப்படி தலை மேல காட்டணும், தோசை நல்லா மாலா வரும். அப்படியே என் கலர்ல இருக்கும்னு நினைக்காத. இந்த பக்கம் நம்ம குக்கரை மெதுவாக திறந்து என்னோட அசிஸ்டன்ட்டுக்கு குக்கர் திறப்பாங்க. எப்படி வாசனை தூக்குதா? இப்படி கலக்கி இப்படி தலை மேல கொத்தமல்லி அசிஸ்டன்ட் போடுவாங்க. போட்டாங்களா? நிறைய போடணும் தான் ஆசை, என்ன பண்றது, மழை நேரம் கிடைக்க மாட்டேது. அதனால ஒரு 3 துண்டு சிக்கன் இப்படி போட்டு இப்படி குழம்பு இப்படி கலரடி ஊற்றி அப்படி பார்த்தா இப்படி கைய வச்சு இப்படி எடுக்க கூடாது. நீங்க அப்படி, நான் எடுத்து காட்டுறேன். சிக்கன் கிரேவி சுட சுட தோசை. வர்றீங்களா சாப்பிட?